வணக்கம். இன்று 2020 ஆண்டு கார்த்திகை மாதம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இரவு செய்தி அறிக்கை வாசித்து வழங்குபவர் அனுசுஜா அனந்தரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர்கள் மாவீரர் நாளை வெளிநாடுகளுக்கு சென்று நினைவு கூறட்டும். இலங்கையில் விடமாட்டோம். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன. இந்திய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோத மதமாற்றத்துக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர முடிவு. அத்துமீறி ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர்க்கப்பலை துரத்திச் சென்று விரட்டியடித்ததாக ரஷ்யா அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் என மெல்ல மெல்ல ஏற்கத் தொடங்கும் டிரம்ப். சவுதி அரேபியாவில் அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம், சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். மாவீரர் நாள் நிகழ்வை இலங்கையில் நடத்த நாம் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம். தடைகளை மீறி தமிழ் மக்கள் மாவீரர்களை இங்கு நினைவு கூற முடியாது. அவர்கள் விரும்பினால் வெளிநாடுகளுக்கு சென்று மாவீரர்களை சுதந்திரமாக நினைவேந்தலாம். அங்கு அவர்களுக்கு தடைகள் இருக்காது என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அது அவர்களின் சொந்த உரிமை. அதில் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் சாதித்து காட்டுவார்கள். அதை அரசு தலைவரோ அல்லது அரசோ அல்லது வேறு எந்த ஆட்களோ தடுத்து நிறுத்த முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாடுகளில் அடைக்கலம் கோரி அங்கு வாழும் சில முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோரின் தாளத்துக்கு இங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் ஆடுகின்றார்கள். இந்த நாட்டில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும். எனவே இங்கு அவர்களை நினைவு கூற அனுமதி இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை வெளிநாடுகள் தடை செய்திருந்தாலும் அங்கு வாழும் தமிழர்கள் மாவீரர் நாளை பகிரங்கமாக நினைவு கூறுகிறார்கள் என்பதற்காக இங்கு நாம் அனுமதி வழங்க முடியாது. இங்கு மாவீரர் நாள் நிகழ்வை நடத்த கடந்த நல்லாட்சியில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை படு முட்டாள்தனமாகும். அது ஆட்சியில் இருக்கும் தம்மை காப்பாற்றி வந்தமைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ரணில் அரசு வழங்கிய நன்றிக்கடனாகும். நாட்டின் சட்டத்தை மீறி நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறி மரணித்த விடுதலை புலிகளை நினைவு கூறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்ற நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை முதல் இன்று மாலை வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நகரில் கடற்கரையோர பகுதிகளில் ஓரளவு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள மிக வலுவான தாளமுக்கமானது இலங்கையின் வடகிழக்கு கரையோர பிரதேசத்துக்கு அண்மையாக தமிழகத்தின் கரையோர பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் பதிவாகின்ற மழை வீழ்ச்சி தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வருபவர்கள் சுகாதார அதிகாரிகளினால் சுய தனிமைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இவ்வாறு சுய தனிமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த 5 மாணவர்கள் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்தனர். இது தொடர்பில் தகவல் கிடைத்ததை அடுத்து தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலய நிர்வாகத்தினரால் குறித்த மாணவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். எனினும் இது தொடர்பில் பெற்றோருக்கு வேறு விதத்தில் தகவல் சென்றுள்ளது. அதாவது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலையில் இருக்கின்றனர் என தகவல் சென்றுள்ளதால் பதற்றமடைந்த பெற்றோர் பாடசாலையை நோக்கி படையெடுத்து வந்தனர். தமது பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புமாறு அதிபர் ஆசிரியர்களிடம் கோரினர். இதனால் ஆசிரியர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனை அடுத்து இது தொடர்பில் வித்தியாலய அதிபர் கல்வி அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இது தொடர்பில் நான் நுவரேலியா கல்வி வலய பணிப்பாளருடன் கலந்துரையாடினேன். அவரின் ஆலோசனையின் பிரகாரம் மாணவர்களை அழைத்துச் செல்ல வந்த பெற்றோர்களிடம் கடிதம் வாங்கிக் கொண்டு மாணவர்கள் அனுப்பப்பட்டனர் என்று வித்தியாலயத்தின் அதிபர் எஸ் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை சட்டவிரோத மதமாற்றத்துக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. ஒரு பெண்ணை காதலித்து அவரை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்து மனம் புரிவதை லவ் ஜிகாத் என்கின்றனர். மதம் மாறாத பெண்களை கொலை செய்வது, அசிட் வீசுவது போன்ற கொடூர சம்பவங்கள் நடக்கின்றன. ஹரியானாவில் 21 வயது மாணவி மதம் மாற சம்மதிக்காததால் அவரை காதலன் சுட்டுக் கொன்ற சம்பவம் நாடெங்கும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை கூட்டத்தில் சட்டவிரோத மதமாற்றத்துக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாநில கேபினெட் மந்திரி சித்தார்த் நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த சட்டப்படி ஒருவரை திட்டமிட்டு காதலித்து பின் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்து திருமணம் செய்தால் அந்த திருமணம் செல்லாது. அனுமதி அவ்வாறு திருமணம் செய்தவரை ஜாமீனில் வர முடியாத சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்து 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் என்றும் இந்த சட்டம் வகை செய்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வரானதால் ஏற்கனவே 3 விரல்களை இழந்த நிலையில் தனது 4வது விரலை வெட்டி ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் ஜெகனாபாத் அடுத்த வைனா கிராமத்தைச் சேர்ந்தவர் அனில் சர்மா என்கின்ற அலிபாபா. இவருக்கு 45 வயது. இவர் முதல்வர் நிதிஷ்குமாரின் தீவிரமான ஆதரவாளர். ஒவ்வொரு முறையும் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்கும் போதும் அதில் சர்மா வழங்கும் கோரையா பாபா கோயிலுக்கு சென்று தனது கைவிரல் ஒன்றை வெட்டி நேர்த்திக்கடன் காணிக்கையாக வழங்கி வந்துள்ளார். நிதிஷ்குமார் 3 முறை முதல்வராக பதவியேற்ற அடுத்த நாள் தனது நேர்த்திக்கடனை செலுத்தி வந்தார். அதன்படி 4வது முறையாக இப்போது 16ஆம் திகதி நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்ற பிறகு மீண்டும் தனது 4வது விரலையும் கோரையா பாபா கோயிலுக்கு சென்று வெட்டி நேர்த்திக்கடனாக அளித்தார். அனில் சர்மாவின் இந்த ஆர்வக் கோளாறு பல ஆண்டுகளாக உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் அனில் சர்மாவின் இந்த ஆர்வத்தை கண்டு தொகுதி மக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். இது குறித்து அனில் சர்மா கூறுகையில், நிதிஷ்குமாருக்காக நேர்த்திக்கடன் செய்வதால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. பீகார் முதல்வரின் அரியணையில் நிதிஷ்குமார் அமர வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை. இந்த முறையும் கோரையா பாபாவின் அருளால் நிதிஷ்குமார் 4வது முறையாக முதல்வராக பதவியேற்றார். எனது வேண்டுதல் பலித்ததால் எனது கைவிரலை நான் கோரையா பாபாவுக்கு நேர்த்திக்கடனாக வழங்கினேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதழ் TNTR வானொலியின் இன்றைய இரவு செய்தி அறிக்கை. தொடர்கின்றன உலகச் செய்திகள். அத்துமீறி கடல் எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர்க்கப்பலை ரஷ்ய போர்க்கப்பல் துரத்திச் சென்று விரட்டியடித்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் கடலில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பீட்டர் தி கிரேட் கல்ஃப் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்படி தெரிவித்துள்ளது. ரஷ்ய கப்பல் பசிபிக் கடற்கரையில் இருந்து அமெரிக்க போர்க்கப்பலை கண்காணித்து வந்தது. அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறி கடல் எல்லையை தாண்டி 2 கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவின் கடல் எல்லைக்குள் நுழைந்தது. அட்மிரல் வினோகிராட்ரோவ் என்கின்ற ரஷ்ய போர்க்கப்பல் அமெரிக்க கப்பலை வாய்மொழியாக எச்சரித்தது. அந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்துவதற்காக அதை மோதும் வகையில் அச்சுறுத்தியதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. எச்சரிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க கப்பல் உடனடியாக பொதுவான கடல் பகுதிக்கு திரும்பியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல் இப்பகுதியை விட்டு வெளியேறிய பின்னர் ரஷ்ய கடலுக்குள் செல்ல எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் அட்மிரல் வினோகிராட்ரோவ் அமெரிக்க போர்க்கப்பலின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மற்றொரு கப்பல் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அடுத்த அதிபராக ஜோ பைடன் பதவியேற்க இருப்பதற்கு மறைமுகமாக சம்மதம் தெரிவித்துள்ளார் டிரம்ப். புதிய அதிபர் 2021ஆம் ஆண்டு தை மாதம் 20ஆம் திகதி பொறுப்பேற்பதுதான் அமெரிக்க மரபு. பொறுப்புகளை ஜோ பைடனிடம் ஒப்படைக்க டிரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க தேர்தல் மரபுப்படி கார்த்திகை 23ஆம் திகதி தேர்தல் முடிவுகள் சான்றளிக்கப்பட வேண்டும் அல்லது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது நேற்று நடந்துள்ளது. அடுத்ததாக பொறுப்புகள் ஜோ பைடனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படி ஒப்படைக்கப்பட்டால் தான் அரசின் நிதியை பைடன் எடுத்து நாட்டுக்காக பயன்படுத்த முடியும். இந்த பொறுப்புகளை அடுத்து அதிபரிடம் முறைப்படி ஒப்படைக்க வேண்டியவர் அமெரிக்காவின் பொது சேவைகள் நிர்வாக தலைவரான எமிலி மர்ஃபி என்பவர் ஆவார். இவர் டிரம்பால் பதவியில் அமர்த்தப்பட்டவர். ஆகவே டிரம்ப் பைடனின் வெற்றியை ஏற்க மறுத்தபோது எமிலியும் பைடனிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க மறுத்தார். இந்நிலையில் நேற்று அவர் முறைப்படி ஜோ பைடனுக்கு கடிதம் ஒன்றை எழுதி பொறுப்புகளை வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளார். பைடனின் குழு இந்த முடிவை வரவேற்றுள்ளது. இந்த முடிவு கூட்டாட்சி அமைப்புகளுடன் மாற்ற செயல்முறையை முறையாக தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. தனது முடிவு பற்றி மார்வி தெரிவிக்கும் போது, இது பயத்தில் இருந்தோ அல்லது யாருக்கும் ஆதரவாகவோ எடுக்கப்பட்ட முடிவல்ல என்று கூறியுள்ளார். இனி பைடன் அரசு என்னவெல்லாம் செய்யலாம் என்று அமெரிக்காவில் மக்கள் ஆராயத் தொடங்கியுள்ளனர்.
பைடன் நிர்வாகம் அரசு நிதி அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவல்களை கட்டுப்படுத்த முடியும். நிர்வாக செலவுகளுக்காக $36 லட்சம் புதிதாக பொறுப்பேற்றது தொடர்பாக நடைபெற இருக்கும் நிகழ்வுகளுக்காக ஒரு $10 லட்சம் பைடன் செலவு செய்யலாம். முக்கிய விடயம் அதை நிர்வகிக்கும் உரிமை இனி பைடனுடையது என்பதுதான் முக்கியம். அதாவது இனி பைடன் ஒரு அதிபராக ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வ பேட்டியளிக்கலாம். பைடன் ஹாரிஸ் அணிக்கு அதிகாரிகள் இனி தேவையான அதிகாரப்பூர்வ தகவல்களை அளிப்பார்கள். அதிகாரத்தில் பைடன் ஹாரிஸ் அணி குறுக்கிடும். கொரோனா வைரஸ் தொடர்பான முடிவுகள் தொடர்பாக இனி சுகாதார அணியுடன் பைடன் தொடர்பு கொள்வார். அலுவலகத்தையும் பைடன் ஹாரிஸ் அணி இனி பயன்படுத்திக் கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக FBI இனி ஜோ பைடன் சொற்படியே கேட்டு நடக்கும். ஊரடங்கில் இருந்து வெளியேறுவதற்கான இங்கிலாந்து அரசின் திட்டம் அபாயங்கள் நிறைந்தது என்றும் இதனால் தேசிய சுகாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஆழ்ந்த கவலைக்குரியது என்றும் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது. பங்குனி மாத இறுதி வரை நீடித்த புதிய கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை அறிவித்ததை அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள் இங்கிலாந்து காலடி எடுத்து வைக்கின்றது என்று போரிஸ் ஜான்சன் எச்சரித்தார். மேலும் மார்கழி 2ஆம் திகதி தொடங்கும் திருத்தப்பட்ட பிராந்திய 3 அடுக்கு கட்டுப்பாட்டு முறை குறித்த விவரங்களை பிரதமர் வெளியிட்டார். இந்த நிலையில் அபாயங்கள் நிறைந்த ஒரு திட்டத்தை பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார் என பிரிட்டிஷ் மருத்துவ சங்க கவுன்சில் தலைவர் டாக்டர் சாந்த் நாக்பால் கூறியுள்ளார். மேலும் கொரோனாவுக்கு எதிராக தற்போது வரை நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தை தவிர்க்கும் வகையில் மற்றும் பொதுமக்கள் செய்த கடினமான தியாகங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் வகையில் பிரதமரின் புதிய திட்டம் உள்ளது என்று அவர் விமர்சித்துள்ளார். புதிய நடவடிக்கைகள் அக்டோபர் மாதத்தை விட கடுமையானவை என்று பிரதமர் கூறுகின்றார். உண்மையில் பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தொற்று வீதங்கள் இன்னும் கொரோனா பாதிப்புடன் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவது போன்றவையும் இறப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. வெளிப்புறத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் 4000 பேர் மட்டும் உட்புறங்களில் 1000 பேர் வரையும் கலந்து கொள்ளலாம் என பிரதமர் அறிவித்துள்ளமை மிகவும் கவலைக்குரியது. 2வது முழு ஊரடங்குக்கு வழிவகுத்த 3வது அடுக்கு கட்டுப்பாடுகள் திட்டம் எதனால் தோல்வியடைந்தது என்பது தற்போது நமக்கு தெரியும். அரசாங்கம் மீண்டும் அதே தவறுகளை செய்து கொரோனா பரவுவதை அதிகரிக்க வழிவகுக்க கூடாது என்று டாக்டர் சாந்த் நாக்பால் கூறியுள்ளார். 2வது கொரோனா வைரஸ் தொற்றலையை வெல்ல தங்களுக்கு உதவுமாறு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரைடோ ஹாட்டேஜுக்கு வெளியே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் தொற்றெண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வருகிறது. நாங்கள் ஒரு குளிர்காலத்தை எதிர்கொள்கிறோம். இது மக்களை மேலும் மேலும் உள்ளே செல்ல செய்கிறது. மேலும் தொற்று பாதிப்புகள் அதிகரித்து மருத்துவமனைகள் நிரம்பி அன்பானவர்கள் இறந்து போவதை காணும் அபாயத்தில் இருக்கின்றோம். அதை மனதில் கொண்டு சாதாரண விழாக்களை நடத்துவது என்பது விவாதத்துக்கு உட்பட்டதாக இல்லாமல் வெளியே இருக்கும் மக்கள் சோர்வடைந்து வருகின்றனர். இனி தங்கள் அன்றாட வாழ்க்கையில் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்பதும் மக்களின் கருத்தாக இருக்கின்றது என்று கூறினார். இது இவ்வாறு இருக்க வெளிநாடுகளில் சிக்கிக் கொள்ளும் கனடியர்களை மீண்டும் கனடாவுக்கு அழைக்கும் நடவடிக்கையை கனடா மேற்கொள்ளாது என கனடிய வெளியுறவு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தடுப்பூசி அனைத்து குடிமக்களுக்கும் சவுதி அரேபியாவில் குடியிருப்பவர்களுக்கும் இலவசமாக கிடைக்கும் என்று சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கு நேர்மறை சோதனை செய்யாதவர்களுக்கு எதிர்வரும் மாதங்களில் தடுப்பூசி பிரச்சாரத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சின் உதவி துணைச் செயலாளர் டாக்டர் அப்துல்லா ஆசிரி கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசிகள் நாட்டின் மக்கள் தொகையில் 70% கிடைக்கும் என்று கூறி சவுதி சுகாதார அமைச்சகம் மேலதிக கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. டாக்டர் ஆசிரி சவுதி அரேபியா கோவாக்ஸ் வசதி மூலமாக கூட்டமைப்புக்கு வெளியே உள்ள நிறுவனங்கள் மூலமாகவும் தடுப்பூசிகளை பெறும். தடுப்பூசி விநியோகத்திற்கான ஒரு விரிவான திட்டம் வரும் வாரங்களில் தயாராக இருக்கும் என்று மேலும் கூறினார். சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் மார்ச் மாதத்தில் அனைத்து குடிமக்களுக்கும் இலவச கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு உத்தரவிட்டிருந்தார். கொரோனா வைரஸ் தடுப்பூசி அனைத்து குடிமக்களுக்கும் சவுதி அரேபியாவில் குடியிருப்பவர்களுக்கும் இலவசமாக கிடைக்கும் என்று சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கு நேர்மறை சோதனை செய்யாதவர்களுக்கு எதிர்வரும் மாதங்களில் தடுப்பூசி பிரச்சாரத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சின் உதவி துணை பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா ஆசிரி கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசிகள் நாட்டின் மக்கள் தொகையில் 70% கிடைக்கும் என்று சவுதி சுகாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்தது. டாக்டர் ஆசிரி சவுதி அரேபியா
கோவாக்ஸ் வசதி மூலமாகவும் கூட்டமைப்புக்கு வெளியே உள்ள நிறுவனங்கள் மூலமாகவும் தடுப்பூசிகளை பெறும். தடுப்பூசி விநியோகத்திற்கான ஒரு விரிவான திட்டம் வரும் வாரங்களில் தயாராக இருக்கும் என்று மேலும் தெரிவித்தார். சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் பங்குனி மாதத்தில் இருந்து அனைத்து குடிமக்களுக்கும் இலவச கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர்கள் மாவீரர் நாளை வெளிநாடுகளுக்கு சென்று நினைவு கூறட்டும். இலங்கையில் விடமாட்டோம். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன. இந்திய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோத மதமாற்றத்துக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர முடிவு. அத்துமீறி ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர்க்கப்பலை துரத்திச் சென்று விரட்டியடித்ததாக ரஷ்யா அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் என மெல்ல மெல்ல ஏற்கத் தொடங்கும் டிரம்ப். சவுதி அரேபியாவில் அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம். சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. இத்துடன் TNTR வானொலியின் இன்றைய இரவு செய்தியறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை காலை நமது செய்தியறிக்கை உங்களை நாடி வரும். இன்றைய செய்திகளை தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நான் அனுசுஜானந்த ரூபன். நன்றி, வணக்கம் நேயர்களே.